வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். திரும்பியும் ஒரு C3 பத்தி வீடியோ. காரணம் என்னன்னா 1000 ரூபாய் கீழே இது கிடைக்குது அப்படின்றதுனால தான். அதாவது ஒன் பிளஸோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் பை பண்ணீங்கன்னா நீங்க ஒன் பிளஸ் ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கன்னா அந்த ரெட் கேபிள் கார்டா எதுவும் ரெட் கேபிள் கிளாப் அது இருந்ததுன்னா உங்களுக்கு 900 ருபீஸ்க்கே வந்து ஒன் பிளஸ் புல்லட் G3 கிடைக்கும். கால் குவாலிட்டி கண்டிப்பாக நல்லா இருக்கும். மியூசிக் குவாலிட்டி ஓகே, நாட் எக்ஸப்ஷனலாக குட் இல்லை, ஆனால் 1000 ரூபாய்க்கு குட்டு. அதையும் சொல்லுங்க, 1000 ரூபாய்க்கு வெரி குட் கூட சொல்லலாம். சரியா? ஏன்னா இப்போ மியூசிக் அப்படின்னு வரும்போது நான் ஒன் பிளஸ் தான் வாங்குவேன். ஆனால் எனக்கு நெக் பேண்டில் C3 வாங்கட்டா C2 ANC வாங்கட்டுமான்ற கேள்வி அதிகமாக நான் பார்க்குறேன். C2 ANC தான் மியூசிக் சூப்பராக இருக்கும். இல்லை ப்ரோ, பேட்டரி லைஃபு, கால்ஸு, பேசிக் யூஸ் தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக 1200 ரூபா. அதே சமயம் இந்த மாதிரி கூப்பன் அதெல்லாம் போட்டு உங்களுக்கு 950 அப்படின்னா கன்ஃபார்மாக இது ஒர்த்து தான். ஏன்னா புல்லட் G2 ANC வந்து உங்களுக்கு 1500 1699 அந்த மாதிரி கிடைக்குது. இவன் வந்து அண்டர் 1000 அப்படின்னு வரும்போது இவனை கன்சிடர். ஸோ இப்போ இதில் பாக்ஸில் வந்து என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிட்டோம். இருந்தாலும் இங்கே பாருங்கள், சைடு எல்லாமே க்ளீனு, டாப்பில் எதுவும் இல்லை, பாட்டம்லேயும் எதுவும் இல்லை. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் புல்லட்ஸ் ஒயர்லெஸ் C3 இருக்குது பை ஒன் ப்ளஸ், அவ்வளோதான். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 பேர் ஆஃப் ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் இருக்கும், 2 பேர் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஸ்லிக்கா இயர் டிப்ஸு, ஒரு யூசர் கைடு, சேஃப்டி வாரண்டி கார்டு. அதுதான். இது மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து ஜூலை 2025. இதுதான் ஆக்சுவலாக ஐகானிக் கலரு இந்த ப்ராடக்ட்டில். தெரியும். அதே மாதிரி இன்னொரு நியூ கலர் வருதாங்க G2 ANCல, பிளாக் பட்டு, அதுக்கப்புறம் ஒயர் ரெட் கலரில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நியூ கலர் வருது. ஒன் பிளஸ் இது மாதிரி சும்மா அப்பப்போ நினைவுக்கு வரணும்ல, அதுக்காக வருது. பேக்கில் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் பேப்பர் ஒர்க்ஸும் இருக்குங்க. இதில் வந்து அந்த மேக்னெட்டிக் ஆஃப் இருக்குல்ல. ஆமாம், ஃபாஸ்ட் பேரும் இருக்குது. கூகுள் ஃபாஸ்ட் பேரா தானே? அதே தான். கனெக்ட் பார்த்தீங்களா? ஒன் ப்ளஸ் அந்த ட்ரெடிஷ்னல் டிசைன் அப்படியே மெயின்டைன் பண்ணுறான்டா. இந்த இடத்துல ஒரு சின்ன LED, இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் கீ, நடுவில் மல்டி ஃபங்க்ஷன் கீ, டைப் சி போட்டு, ஃப்ளாப்பில் எதுவும் கிடையாது, பாலிகார்பனேட் மெட்டீரியல் தான், இதெல்லாம் மெட்டல்லாம் கிடையாது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கா பேண்ட்லாம் காலகாலமாக பார்த்துட்டு இருக்கு, அதே சிலிக்கா பேண்ட் தான். அப்புறம் இது வந்து நம்ம CMF ஃபோன், CMF நெக் பேண்ட் இல்லை எல்லாருமே இதே தான். நான் ஒன் ப்ளஸோட பழைய நெக் பேண்டும் இதே தான், G2 இதே தான், எல்லாத்துலேயும் இதே கேபிள் தான் போகுது. ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நெக் பேண்ட் பற்றி எப்பயுமே பேசும்போது நமக்கு இந்த அவுட்டோரு, இந்த பைக்கு இல்லாட்டி சைக்கிள்லாம் போகும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் வாக்கிங் போகும்போது. ஏன்னா இப்போ நான் வியர் பண்ணுறேன், ஸோ இந்த டக்குன்னு இப்போ டிஸ்கனெக்ட் ஆகுதா? டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த ஸ்மார்ட் பட் இருக்குது, அதுக்கு தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி வியர் பண்ணிட்டு சைக்கிள் ஓட்டும் போதோ இல்லாட்டி பைக்கு எப்போனாலும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஏதோ ஒரு கால் வருதா? கால் வருது, ரைட். இப்படி எடுத்ததுமே அழகாக வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு காலுக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அது எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் வந்து நெக் பேண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயம் நெக் பேண்டில் பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் 1000 பிரச்சனை இருக்குது. என்னென்னா, வாங்கி 6 மாதத்துலேயே அந்த கேபிள் இத்து போய் அறுத்து போகிறது. இப்போ நான் இன்னைக்கு ஃபுல் டே யூஸ் பண்ணுறேன், என் கழுத்தில் இருக்கிற பகுதியில் இருக்க வேர்வை ஃபுல்லாக அதில் ஓட்டும். அப்போது நம்ம திரும்ப அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கர்ச்சீஃப் ஏதாவது இருக்குன்னா, இல்லாட்டி சும்மா நார்மல் டிஷர்ட்டை எப்படியும் துவைக்க தான் போட போகிறோம் அப்படின்னும் போது க்ளீன் பண்ணிட்டு வச்சிங்கன்னா லைஃப் திரும்ப எக்ஸ்டெண்ட் ஆகும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேலே இந்த இது இருக்குல்ல, பூ கட்டுற கயிறு, அந்த மாதிரி கயிறை கம்மில் டிப் பண்ணிட்டு எடுத்து சரியான பண்ண மாதிரி இல்லை டிப் பண்ணி அந்த டிரான்ஸ்பரண்ட் லிக்விடோட எடுத்து அப்படியே ரோல் பண்ணி பிரைடட் மாதிரி ஆகிடுவாங்க. நம்ம பேட்ல சுத்தாத கயிறு அந்த மாதிரி பிடிச்சி பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த கார்னர்லையும் சரி இந்த கார்னர்லையும் சரி கட் ஆகாது. ப்ளஸ் இந்த மிட் ஏரியா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸே இல்லாமல் பார்த்துப்பீங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி நான் திரும்பியும் சொல்கிறேன், மியூசிக்கு 1000-1500 ரூபாய்க்கு வந்து ஓகே, 1000 ரூபாய்க்கு வெரி குட்டு, 1200 ரூபாய்க்கு குட்டு, 1500 ரூபாய்க்கு ஓகே, அப்படிதான். சரியான 1500 ரூபாய்க்கு ஆஃபர் டைமில் C2 ANC வந்துடுது. அதனால் அது அளவுக்கு இது இருக்காது. கால்ஸு கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும், அதில் நீங்கள் என்ஜாய் தான் பண்ணுவீங்க. ஒன் பிளஸ் புல்லட் G3 அதில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இத்தனைக்கும் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், அரௌண்ட் 30 கிலோமீட்டர் ப்ளஸ் அண்ட் காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. எப்படி டிரைவிங்ல இருக்கீங்களா? ஆமாடா. இப்பதான் ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்டுச்சு எனக்கு. நீங்க இவ்வளவு நேரம் பேசின ஓகே இவ்வளவு நேரம் பேசின கான்வர்சேஷன்ல பெருசா நீங்க அவுட்டோர்ல இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. பரவாயில்லையே, இதெல்லாம் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஸோ ஒரு சின்ன வாக் த்ரூ மாதிரி திரும்பியும் ஒரு ரீவிசிட்டு, ஏன்னா இப்போ வாங்கியிருக்கு சரி, அதனால இந்த மாதிரியான ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோமே தான். பெரும்பாலும் நிறைய பேரோட கமெண்ட் படிக்கும்போது எல்லாருமே வந்து இது அருந்து போகிறத பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ரைட்டா, அண்டர் 1000 அப்படிங்கிறதுனால தான் நம்மளுமே இப்போ இது மறுபடியும் கேமிங் அப்படின்ற ஆஸ்பெக்டில் வரும்போது ஒன் ப்ளஸில் நீங்கள் எதை யூஸ் பண்ணீங்கன்னா, ஒன் ப்ளஸ் ஃபோனோட யூஸ் பண்ணீங்கன்னா அந்த லேட்டன்சி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே சமயம் மற்ற ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஒன் ப்ளஸ் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது அந்த லேட்டன்சி டிஃபரன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் மற்றபடி அதுக்காக இன்டென்ஸ் கேமிங்கான ஒரு ப்ராடக்ட் இது கிடையாது. ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் தான் நீங்கள் போகணும். ரைட்டு, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எப்படியும் நம்ம SRKயோட அண்ணன் சில மாதங்கள் யூஸ் பண்ணிட்டு அவங்க பேட்டரி லைஃப் ப்ளஸ் ஓவரால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லட்டும், காத்திருப்போம். சரியா? முடிஞ்சா யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டை காத்துன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தானே யூஸ் பண்ணீங்க. என்னது நான் யூஸ் பண்ண ஃபோனை நல்லா கொடுத்துட்டு வந்துட்டேன். எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியும்? ஓகே, பார்ப்போம் எத்தனை நாள் வருது லைஃப் வருதுன்னு.
நன்றி, வணக்கம். ஆனா எங்ககிட்ட ஒரு G2 ANC இருக்குங்க. அது அதுதான் எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இன்னும் நல்லா தான் இருக்காங்க. அது கேர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா வெளியில எக்ஸ்போஸ் ஆகல, எடிட்டிங் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால பையன் உயிரோட சுத்திக்கிட்டு இருக்கேன். அங்கேயே அந்த சிஸ்டம் பக்கத்துலயே தான் இருக்கும். ஆமா, அப்படியே அவங்க எடுப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க, அங்கேயே அப்படியே வச்சிருக்காங்க. இருக்கும். அதனால அது இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. அது எக்ஸ்டர்னல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா பிஞ்சிரும். மழை வெயில் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். பார்ப்போம் எத்தனை நாள் லைஃப் வருதுன்றதை அப்டேட் பண்றோம். இதுக்கு ஏதாவது அண்ணன் பண்ணாங்கனாலும் சொல்லு. கண்டிப்பா. ஓகே, பாய். வரட்டா